பீட்ரூட் ரசம் ஏபிசி மால்ட்டு அந்த மாதிரி தயாரிக்கிற மாதிரி பீட்ரூட் கேரட் ஆப்பிளை வச்சு ரசம் வைக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டில் வைக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீட்ரூட்டில் பாதி எடுத்துருக்கேன். தோலை சீவிட்டு கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா சேர்த்து குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு 1/4 கப்பு கம்மியாக பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கலவையில் ஒரு தக்காளி 4 அரைஞ்சி கசக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியும் வந்து கரைச்சி இதிலே ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிட்டோன்னா நம்மளோட பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடும். பசங்க வந்து வெறுமனே ரசம்னு கொடுத்தா சாப்பிட்றது இல்லை இல்லையா, இந்த மாதிரி கொடுக்கும்போது பீட்ரூட்டையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு மசினோன்றதுக்காக நான் கொஞ்சம் ஆன் மிக்ஸியில் போட்டுக்கிறேன். இல்லைனா நீ மத்தால கூட கரைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு 2 ட்ரூப் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போடுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு இப்போ இடித்த பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போல் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துட்டு ரசப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா, பீட்ரூட் தண்ணி புளி எல்லாம் பருப்பெல்லாம் அதை கூட சேர்த்து இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கொதிக்கக்கூடாது. ஏன்னா பருப்பு ஏற்கனவே நம்ம பீட்ரூட்லாம் வந்துடுச்சு. அதனால் அந்த பீட்ரூட் வாசனையே தெரியாது. இது ரசம் மாதிரியே இருக்கும், சூப் மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போது இந்த நுரக்கட்டி வரும்போது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.